பட்ட பகலில் டூ வீலரில் சென்ற இளைஞரை வழிமறித்து நடுரோட்டில் கொடூரமாக தாக்கிய பரபரப்பு காட்சிகள். 3 பேர் சேர்ந்து ஒருவரை தாக்க காரணம் என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள கணபதி அக்ரஹாரம் காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சண்முகம் என்பவரோட மகன் மேகநாதன் என்ற தினேஷுக்கும், அக்ரஹாரம் திரௌபதி அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த கணேசன் என்பவரோட மகன் சஞ்சய் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுது. இந்த நிலையில தான் தினேஷ் இருசக்கர வாகனத்துல திருவையாறு கும்பகோணம் நெடுஞ்சாலையில கணபதி அக்ரஹாரம் விநாயகர் கோவில் பக்கத்துல வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்போதான் ஏற்கனவே தன்னோட நண்பர்களான கணபதி அக்ரஹாரம் இளந்தோப்பு தெருவைச் சேர்ந்த அஜய் மற்றும் தெய்வலோக படுகை தெருவைச் சேர்ந்த முத்து ஆகியோரோட அந்த பகுதியில காத்திருந்த சஞ்சய் இருசக்கர வாகனத்துல வந்த தினேஷை வழிமறித்து நடு ரோட்டிலேயே கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி சரமாரியா தாக்கியிருக்காங்க. இதுல படுகாயமடைந்த தினேஷ் உடனடியா மீட்கப்பட்டு ஐயம்பேட்டை அரசு மருத்துவமனையில முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுது. இந்த நிலையில தான் தினேஷ் தரப்பினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில அஜய் மற்றும் முத்து ஆகிய இருவரையும் கைது செய்த கபிஸ்தலம் காவல்துறையினர் தலைமறைவா உள்ள சஞ்சய் என்ற இளைஞரை தீவிரமா தேடிட்டு வராங்க. பட்ட பகல்ல நடந்த இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில சம்பவம் தொடர்பான காட்சிகளும் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு வருது.